கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒரு அருமையான கதை ஒன்றை சொல்கிறேன். ஒரு பெரிய மரம் ஒன்று ஒரு ஆற்றின் அருகே நின்று கொண்டிருந்தது. நிறைய கிளைகள், பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் ஒரு மரம். அந்த மரத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து, உன்னுடைய கிளைகளில் ஒன்றில் நான் கூடு ஒன்றை கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி கேட்டது. ஆனால் அந்த மரம் சொன்னது, வேண்டாம், நீ என் கிளைகளில் நீ கூடு கட்ட வேண்டாம், வேறு மரத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி திரும்பவும் அந்த குருவி கேட்டது. ஆனால் அது ஒத்துழைக்கவில்லை. பக்கத்தில் அருகாமையில் போய் ஒரு மரத்தில் இது கூடு கட்டி கொண்டது. சில மாதங்கள் கழிந்தது. பெரும் மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கோடியது. அப்பொழுது இந்த பெரிய மரத்தை அது அடித்து கொண்டு சென்றது. உடனே குருவி அதனிடத்தில் சென்று, பார்த்தாயா, நீ எனக்கு கூடு கட்டுவதற்கு இடம் தரவில்லை அல்லவா? இப்பொழுது நீயே என்ன செய்கிறாய்? ஆற்றில் போய் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஏளனம் செய்தது. அப்போதுதான் அந்த மரம் சொன்னது, நான் உன்னிடத்தில் என் கிளைகளில் கூடு கட்ட வேண்டாம் என்று சொன்னதே, என்னுடைய வேர்களில் பலம் இல்லை. நான் சீக்கிரத்தில் கீழே விழுந்து விடுவேன். அதனால் உன்னுடைய கூட்டை நீ இழக்க நேரிடும் என்று சொல்லிதான் நான் கட்ட வேண்டாம் என்று சொன்னேன். நீ அதை என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அது வேதனைப்பட்டதாம். நாம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்தோமானால், தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். அப்பொழுது அந்த பெரிய மரத்தை அது என்ன செய்யுது, பரிசோதனை செய்தது போல அது பேசுகிறது. ஆனால் அது முதிர்ச்சியுற்ற ஒரு மரம். அது என்ன சொல்கிறது? இந்த கதையிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? தான் அந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து விடுவோம், தன்னுடைய வேருக்கு பலம் இல்லை என்ற முடிவுக்கு வந்ததினால்தான் அது என்னுடைய கிளைகளில் கூடு கட்ட வேண்டாம் என்று சொன்னது. ஆனால் இந்த சிட்டுக்குருவி என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அது என்ன செய்தது, நீதிமான் போல பேசினது. அது புரிந்து கொள்ளாததினால் இந்த நிலைமை ஏற்பட்டது. நாமும் மற்றவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுடைய நலனுக்காக சில காரியங்களை சொல்வார்கள். ஆனால் பிள்ளைகள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதேபோல் ஆசிரியர்கள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக சில காரியங்களை சொல்வார்கள். மாணவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிதல் வேறு விதமாக இருக்கிறது. ஆகவே நாம் அதை நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் வாழ்க்கையில் என்ன செய்வோம், முன்னேறி செல்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.